வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சித்தூர் கேட் பகுதியில் நடைபெற்றதாக கூறப்படும் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக பரபரப்பு நிலவி வருகிறது. குடியாத்தம் சித்தூர் கேட் பகுதியில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பாக அங்கொன்றும் இங்கொன்றுமாயிருந்த இஸ்லாம் சமுதாயத்தினர் தற்போது அந்த பகுதியில் அடர்த்தியாக வசித்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் அந்த பகுதி பதற்றமான பகுதியாக மாறியுள்ளதாகவும் பொது நிகழ்ச்சிகள், ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் போராட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்படுவதில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இந்துக்கள் அங்கு தாக்குதலுக்கு உள்ளாகி வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் நேற்று இரவு குடியாத்தம் கல்லூரை சேர்ந்த லோகேஷ் தனது மனைவி மற்றும் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்ட குழந்தையை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது சித்தூர் கேட் அருகே அந்த பகுதியைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் 4 பேர் அமர்ந்திருந்ததாகவும் அந்த வழியாக வந்த லோகேஷ் மற்றும் அவரது மனைவியிடம் வம்பு இழுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதனை லோகேஷ் தட்டி கேட்டபோது லோகேஷ் மற்றும் அவரது மனைவி தாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதையடுத்து லோகேஷ் தனது உறவினர்களை அழைத்து நியாயம் கேட்டபோது முஸ்லிம்கள் பெரும் கூட்டமாக திரண்டு வந்து லோகேஷ் மற்றும் அவருடன் இருந்தவர்களை கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக குடியாத்தம் காவல்துறையினர் இருதரப்பு மீதும் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் சித்தூர் கேட் பகுதியில் தொடர்ந்து பல்வேறு சட்டவிரோத செயல்கள் மற்றும் அடிதடி வழக்குகளில் தொடர்புடையதாக கூறப்படும் நியாஸ், இஸ்மாயில், இஸ்மிதாஸ், சாருபா, முஜீத், உசேன், அகமதியான், கபீர் ஆகிய 8 பேரில் இதுவரை 2 பேரை மட்டுமே காவல்துறையினர் கைது செய்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் இந்துக்கள் தரப்பில் 4 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளதாகவும் அவர்களில் தாக்குதலில் காயமடைந்த 2 மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குற்ற பின்னணி கொண்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்காமல் பாதிக்கப்பட்டவர்கள் மீது இருதரப்பு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது நியாயமா என்ற கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. மேலும் குடியாத்தம் சித்தூர் கேட் பகுதியில் இஸ்லாமியர்களை தவிர இந்துக்கள் சுதந்திரமாக நடமாட முடியுமா என்ற கேள்வியும் இந்துக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. எதுக்காக ஸ்டேஷன் வந்துருக்கீங்க? என்ன பிரச்சனையாச்சு? ஹாஸ்பிட்டலுக்கு போக வழியில் வண்டியில் ஏற்கனவே அவங்க 2 பேர் சண்டை போட்டு. எந்த ஊர்லமா? சித்தூர் கேட்டில் ஆல்ரெடி அவங்க சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி அவங்க யாரையும் அடிச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் வண்டி எடுத்து போய் முன்னாடி நின்ன உடனே என் மார் மேலே விழுந்துட்டாங்க. அதுக்கு எங்கள் ஹஸ்பண்ட் கேட்டனால எங்கள் ஹஸ்பண்டை வந்து 2 அடி அடிச்சிட்டாங்க. அவங்க கூப்பிட்டனால இன்னும் ஒரு 2 பேர் ஃபோன் பண்ணி கூப்பிட்டனால திரும்பி மொத்தம் பேரும் வந்து எங்கள் ஹஸ்பண்டை சும்மா இருக்கிறவங்களுக்கு கூட அரெஸ்ட் பண்ணி பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. எவ்வளோ பேருமா வந்தாங்க? மொத்தம் 10 பேருக்கு மேலே இருப்பாங்க. நிறைய பேர் இருந்தாங்க. 10-20 பேர் மேலே. ஒரே ஒருத்தர் தான் வந்தது. மொத்த பேரும் அவங்க கூட 10 பேர் இருந்தது. மறுபடியும் ஃபோன் பண்ண உடனே 20 பேருக்கு மேலே வந்து கொம்பு எடுத்துகிட்டு வந்து எங்கள் வீட்டுக்காரர் எல்லாரும் ஒரு அண்ணா பாய் என்ற ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க. பாய் என்றவரா? பேர் தெரியாதுங்க. ஆனால் ஆள் காமிக்க